ஸோ நம்ம ப்ரீ சீசன் பண்ண தவால இப்போ வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கடாயில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்கு ஒரு 4 எக்கு போட்டு பெப்பர் சால்ட்டோட ஸ்க்ரம்பிள் பண்ணிட்டோம். அந்த சவுண்டை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல். ஸோ இதை இப்படியே சாப்பிட்டோம்னா ஸ்க்ராம்பிள்டு எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன்னு, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எல்லாமே லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோடு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆயில் போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எக்கில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணுறாங்க ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வந்து பெப்பரும் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து புல்லட் ரைஸ் வந்து வெடிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணி செய்கிறோம். அந்த ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட குவான்டிட்டி தான். நீங்கள் நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வந்து கலரிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி. நம்ம அதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான்.